இந்த பகுதியில் நிலைமை மிஞ்சிப் போய்விட்டது. அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு வழி சொல்லாவிட்டால் பலாத்காரமாக உள்ளே புகுந்து விடுவார்கள் போலிருக்கிறது. 2ஆம் அத்தியாயம். வந்தான் முருகையன். பகுதி 2. அதைக் காட்டிலும் தங்களை பாதுகாக்கும் முயற்சியில் எங்களுக்கெல்லாம் ஏதேனும் சங்கடம் நேர்ந்தால் நேரட்டுமே, அதற்கு நாங்கள் ஒரு நாளும் பின்வாங்கப் போவதில்லை. இவ்வாறு தலைமை பிக்ஷு சொல்லிக் கொண்டிருந்த போது இன்னொரு இளம் சந்நியாசி அங்கே பரபரப்புடன் வந்தார். சுவாமி, நிலைமை மிஞ்சிப் போய்விட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்து நின்று இளவரசரை பார்க்க வேண்டும் என்று கூச்சலிடுகிறார்கள். இளவரசர் இங்கே இல்லை என்று நாங்கள் எவ்வளவு சொல்லியும் பயனில்லை. நாங்களே விஹாரத்துக்குள் வந்து சோதித்து பார்க்க வேண்டும் என்று கூச்சலிடுகிறார்கள். அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு வழி சொல்லாவிட்டால் பலாத்காரமாக உள்ளே புகுந்து விடுவார்கள் போலிருக்கிறது என்றார். அவர்களுக்கு நாம் என்ன வழி சொல்ல முடியும்? புத்த பகவான் அவர்களுடைய மனத்தை மாற்ற ஏதேனும் வழி கூறினால்தான் உண்டு என்றார் தலைமை பிக்ஷு. இளவரசர் அப்போது, குருதேவரே, எனக்கு ஒரு வழி தோன்றுகிறது. கருணை கூர்ந்து கேட்க வேண்டும். தங்கள் சீடர்கள் நான் இங்கே இல்லை என்று ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இனி நான் ஜனங்களின் முன்னிலையில் போய் நின்றால் தங்கள் சீடர்களின் வாக்கை பொய்யாக்கியதாகும். அதனால் ஒருவேளை ஜனங்களின் மூர்க்காவேசம் அதிகமானாலும் ஆகலாம் என்றார். நிச்சயமாய் ஆகியே தீரும். அதன் பலனை நாங்கள் அனுபவிக்க வேண்டியதுதான் என்றார் பிக்ஷு. அதைக் காட்டிலும் தங்கள் சீடர்களுடைய வாக்கை நான் மெய்யாக்கி விடுகிறேன். இளவரசே, தங்களால் கூட அது முடியாத காரியம் என்று நினைக்கிறேன். இவர்கள் சொன்னதுதானே, அதை எப்படி இனி மெய்யாக்க முடியும்? அதற்கு வழி இருக்கிறது. ஜனங்கள் இந்த விஹாரத்துக்குள் புகுவதற்குள்ளே நான் இங்கிருந்து போய்விடலாம் அல்லவா? ஆஹா, எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அத்தகைய பாவச் செயலை நாங்கள் செய்ய வேண்டுமா? தங்களை வெளியேற்ற வேண்டுமா? குருதேவரே, இதில் பாவமும் இல்லை, பழியும் இல்லை. இங்கிருந்து அரைக்காத தூரத்தில் ஆனைமங்கலத்தில் சோழ மாளிகை இருக்கிறது. அன்றைக்கு என் சகோதரியை பார்க்கச் சென்றபடி இப்போதும் உடனே கால்வாய் வழியே அங்கே போய்விடுகிறேன். பிறகு சௌகரியமான போது திரும்பி வந்துவிட்டால் போகிறது என்று சொன்னார் இளவரசர். ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு இளவரசர் கூறிய அந்த யோஜனை பிடித்திருந்ததாக தோன்றியது. ஆம் ஆம், அப்படி செய்தால் தங்களை உடனே வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமற் போகும். தங்கள் தமக்கையின் கருத்தையும் நிறைவேற்றியதாகும். ஆனால் கால்வாய் விஹாரத்திலிருந்து வெளியேறும் இடத்திலும் ஜனங்கள் நிற்கலாம் அல்லவா? அவர்கள் படகில் தாங்கள் போவதை பார்க்க கூடுமே. குருதேவரே, அதற்கு ஓர் உபாயம் செய்ய முடியும். கூட்டத்தில் உள்ளவர்களில் யாரேனும் ஒருவன் விஹாரத்திற்குள் வந்து தேடி பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுவோம் என்றார் இளம் பிக்ஷு. ஒருவன் வந்து பார்த்தால் போதாதா? அவன் வெளியிலே சென்று மற்றவர்களிடமும் சொல்ல மாட்டானா என்றார் குரு. அவனை இங்கே கொஞ்சம் தாமதப்படுத்தி வைத்திருந்தால் அதற்குள் இருட்டிவிடும். இளவரசர் வெளியேற சௌகரியமாக இருக்கும். அது மட்டுமல்ல, சீக்கிரத்தில் ஒரு பெரும் புயல் அடிக்கலாம் என்பதற்கு அறிகுறிகள் தென்படுகின்றன. இங்கிருந்து பார்க்கும் போதே கடல் அலைகள் மலை போல் எழுகின்றன. கடலின் ஆரவாரமும் அதிகமாகி வருகிறது. புத்த பகவானுடைய கருணை அப்படி இருக்கிறதோ என்னமோ. பெரும் புயல் அடித்து நம்முடைய இந்த சங்கடம் தீர வேண்டும் என்பது பகவானுடைய சித்தமோ என்னமோ. அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். நம்முடைய சங்கடம் தீருவதற்காக கடல் கொந்தளித்து பெரும் புயல் வர வேண்டுமா என்றார் குரு. இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து புது ஆடியோ புக்ஸின் நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடனே கிடைப்பதற்கு பெல் ஐகானை பிரஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்போர்ட். நன்றி. அடுத்த பகுதியில் படகோட்டியின் மனையாள் பெரும் கூச்சல் போட்டாள். ஆஹா, அப்படிப்பட்ட படகோட்டி யார்? அவன் பெயர் என்னவென்று தெரியுமா என்றார் இளவரசர்.